தீபாவளி ஸ்பெஷலாக பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப்பு தயிர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பவுடர் சுகர் எல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ அந்த 1 கப்பு மைதா மாவை போட்டு நல்லா கலந்துக்கிட்டு 1/4 கப்பு நெய் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 1 கப் சர்க்கரை சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு, 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, பாகு பதம் 1/2 கம்பி பதம் தண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு ஊறிடுச்சு. குலோப் ஜாமு உருண்டை பிடிச்சி பெருவரில் வச்சு அழுத்தி ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சோன்னையும் பாதுஷாவை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ சக்கரை பாகில் சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய பாதுஷா ரெடி. தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.